அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வை தமிழ் சீரீஸில் 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 5 மொத்தமாக 5 லெசன் கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, வினா விடை வகைகள், பொருள்கோள் அப்படிங்கிற 5 லெசன் இருக்குது. இந்த 5 லெசனுக்கும் சேர்த்த புக் பேக் கொஷின்ஸ் ஒன்று. ஓகேங்களா? மொத்தமாக 96 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம். இதில் முதல் வினா பாருங்கள். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? ஆன்சர் மனவை முஸ்தபா அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னவர் யார்? ஆன்சர் மு கு ஜெகநாதர் அப்படிங்கிறவர் தான். மு கு ஜெகநாதர் அப்படிங்கிறவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது தான் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டிருக்காரு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் சொல்லியிருக்காரு அவர் காலத்திலேயே. இப்போ இந்த கூற்றுகள் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை தான். மாபாரதம் தமிழ்வடுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் டேஷ் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் டேஷ் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துதுங்கிறாங்க. என்னது? சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு என்னத்தை புலப்படுத்துதுன்னா சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது, இந்திய அரசு தேசிய உணர்வை மேம்படுத்த மொழிபெயர்ப்பை எந்த நிறுவனங்களின் மூலம் ஊக்கப்படுத்தியது? இந்திய அரசு தேசிய உணர்வை மேம்படுத்த மொழிபெயர்ப்பை எந்த நிறுவனங்களின் மூலம் ஊக்கப்படுத்தியது? ஆன்சர் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம். ஸோ இது எல்லாத்தின் மூலமாகவும் ஊக்கப்படுத்தினாங்க. அடுத்தது பாரதியின் மொழிபெயர்ப்பை சில பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத காட்சி, பொருள் காட்சி அப்படின்னு மொழிபெயர்த்தார். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸை இருப்பு பாதை அப்படின்னு மொழிபெயர்த்தார். ரெவல்யூஷனை புரட்சி அப்படின்னு சொன்னார். ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத அவர் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? இதுதான் பாரதியோட மொழிபெயர்ப்பு. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி. ஓகேங்களா? மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமலே நமக்கு நாமே வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் மொழிபெயர்ப்பு கல்வி மூலமாக. மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும், வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும், நாடு இன மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத்தன்மையை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அவர் வங்க மொழியில் எழுதியிருப்பார்.
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாக்கூர். ஓகேங்களா, நோபல் பரிசு பெற்றது. கூற்றுகளில் எது சரியானது பாருங்கள். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுறாங்க. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லா மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேசத்தன்மை பெறுது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது இதுலேயும். ஓகேங்களா. ராகுல் சாங்கிருத்தியாயன் டேஷ் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதினார். ராகுல் சாங்கிருத்தியாயன் எந்த ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் அப்படின்னா 1942 எழுதினார். எந்த ஆண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை இந்த நூலை கனகமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்தார்? வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற இந்த நூலை கனகமுத்தையா தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? வால்காவிலிருந்து கங்கை வரை மொழிபெயர்ப்பு செய்த ஆண்டு. ஓகேங்களா, தமிழில் வந்தது. ஓகேங்களா, தமிழில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் பண்ணார். 2016 முத்து மீனாட்சி அப்படிங்கிறவங்களும் பண்ணாங்க. 2018 யூமா வாசுகி அப்படிங்கிறவங்க பண்ணாங்க. யூமா வாசுகி அப்படிங்கிறவங்க 2018 பண்ணாங்க. 1949 ஃபஸ்ட்டு பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2016, 16, 18 பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா, அப்போ அனைத்தும் சரிதான். கேமல் என்பதன் பொருள் என்ன? கேமல் என்பதன் பொருள் என்ன? அதோட பொருள் என்ன அப்படின்னா வடம், ஒட்டகம் ரெண்டுமே பொருள் வரும். கேமல்னா ஒட்டகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வடம் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் தான். ஓகேங்களா, அப்போ இரண்டும் சரி. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் சரியான மொழிபெயர்ப்பு என்ன? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் சரியான மொழிபெயர்ப்பு என்ன? புதை சாக்கடை. புதை சாக்கடை இதை கேரளாக்காரங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து புதை சாக்கடை அப்படின்னு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? டெலிகிராஃப் அப்படின்னா தொலைவரிங்கிறாங்க. டெலிவிஷன்னா தொலைக்காட்சி, டெலிஃபோன்னா தொலைபேசிங்கிறாங்க. டெலிகிராஃப்னா தொலைவரி. ஓகேங்களா, ஸோ அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. டெலிஸ்கோப்னா தொலைநோக்கி, டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். ஓகேங்களா, டெலிஸ்கோப்னா தொலைநோக்கி, டெலிமெட்ரினா தொலை அளவியல். பொறுத்துக. டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா படியெடுத்தல் அப்படிம்பாங்க. டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல், டிரான்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். ஓகேங்களா. மொழிபெயர்ப்பு என்பது கீழ்கண்ட எந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு என்பது கீழ்கண்ட துறையின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறதுங்கிறாங்க. அது எந்ததுக்கு? தொலைக்காட்சிக்கும் மொழிபெயர்ப்பு தேவை, அப்போ தான் நம்ம படம்லாம் பார்க்குறோம். இப்போ விஜய் சூப்பரில் வானொலிக்கும் தேவை, திரைப்படத்துக்கும் தேவை, இதழுக்கும் தேவை. ஸோ அப்போ அனைத்துக்குமே தேவை. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுதுங்கிறாங்க. மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்குங்கிறாங்க. காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை மொழிபெயர்ப்பு இணைக்குது. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்குது மொழிபெயர்ப்பு. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கிறாங்க. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுதுங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அனைத்து கூற்றும் சரிதான், அனைத்தும் சரிதான். அந்த வரிசையில் முதலிடம் ஆங்கிலம் இருக்குது, இரண்டாம் இடம் மலையாளம் இருக்குது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி இருக்குது. அதாவது உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்க்கப்படுற மொழி அப்படின்னா தமிழ் நூல்கள் தான் மொழிபெயர்க்கப்படுது நிறைய மொழிகளில். ஸோ அந்த வகையில் ஆங்கிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அனைத்தும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பாருங்கள். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பயன்கலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் தப்பானது. ஏன்னா வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா, இப்போ
இப்போ ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான், இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவாங்கிற. நல்ல மொழிபெயர்ப்பாளனா சில தப்பை செய்வான், அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி இலக்கண விதியை உருவாக்குவாங்கிறாங்க. செய்யுளை தன் வெளியீட்டு வடிவாக கொண்டிருந்தது தமிழ். அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்ததுங்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். அப்போ இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ நிலை வேண்டும் என்று கூறுபவர் யார்? காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறுபவர் யார்? ஆன்சர் குலோத்துங்கன். குலோத்துங்கன் தான் இதை சொல்கிறார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என பாடியவர் யார்? சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என பாடியவர் யார்னா பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் பாரதியார் தான். ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்குது. இவற்றுள் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலே இல்லாதது கூட அங்கே இருக்குங்கிறாங்க. பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூற்கூடத்தில் இருக்குது. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றை தலைப்பை அதில் பார்த்துருக்காங்க. யார்? தனிநாயக அடிகள் பார்த்துருக்காரு ஃப்ரான்ஸில். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் இதில் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2வது லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? 2வது லெசன் பார்க்க போகிறோம். நீதி வெண்பா. இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா க ப செய்குதம்பி பாவலர். க ப செய்குதம்பி பாவலர் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செய்யுளை பார்த்துட்டு அப்புறம் கொஷினுக்குள்ளே போகலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்றுங்கிறாங்க. என்னன்னா அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றிட்டு அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாக இன்பம் சேர்ப்பது கல்வியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கல்வியை நம்ம காப்பாற்றணும், போற்றி பாதுகாக்கணுங்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். சதம் என்றால் என்ன? சதம் என்பது 100ஐ குறிக்கும். சதம் என்பது 100 என்று பொருள் வரும். சதம் என்றால் 100 என்று பொருள் தரும். செய்குதம்பி பாவலர் டேஷ் மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரில் பிறந்தார். செய்குதம்பி பாவலர் டேஷ் மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரில் பிறந்தார். ஆன்சர் கன்னியாகுமரி மாவட்டம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செய்யுள்களையும் நினைவில் கொண்டு விடையெடுத்ததே சதாவதனம் எனப்படும். ஓகேங்களா? 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதனம் அப்படிங்கிறார். சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். இவருடைய காலம் 874லேருந்து 950 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. சிராபுராணத்துக்கு உரை எழுதியவர் தான் செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் இருக்குது. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் இதுலேயும் சரிதான். செய்குதம்பி பாவலர் தன்னுடைய எத்தனையாவது வயதில் செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவராவார்? செய்குதம்பி பாவலர் தன்னுடைய எத்தனையாவது வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவராவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 15வது வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவராக அவர் இருந்தார். டேஷ் ஆண்டு மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதனி என்றும் பாராட்டு பெற்றார். எந்த ஆண்டு? மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். ஆன்சர் 1907. 1907ஆம் ஆண்டு. அடுத்தது 3வது லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் அதிகமாக செய்யுள் கொடுத்துருப்பாங்க. அதனால் செய்யுளை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஓவராலாக சொல்லிவிட்டு சொல்லும் பொருள் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேவா? திருவிளையாடற் புராணம் 3வது லெசன். ஸோ இதை இயற்றினது யாருன்னா பரஞ்சோதி முனிவர் இயற்றினதை நம்ம பார்க்க போகிறோம். திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி முனிவரை பற்றி அவர் சொன்னதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலவர் ஒரு மன்னர்கிட்ட போய் பாட்டு பாடிட்டு பரிசு வாங்கிட்டு போகலான்னு வராரு. ஆனால் அந்த மன்னர் வந்து இவரை கண்டுக்காமல் அவமதித்து அனுப்புகிறாரு. இதனால் புலவர் கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிட்டு போய் கடவுள்கிட்ட முறையிடுறாரு. கடவுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசனுக்கு புத்தி புகட்டணும் அப்படிங்கிறத அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு கடவுள் போயிடுது. இதை கேட்ட அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பை கேட்குறாரு. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு இந்த புலவரை பற்றி சொல்லணுன்னே சரி புலவர்கிட்ட போய் மன்னிப்பை கேட்டு புலவருக்கு அப்புறம் பரிசையும் பொண்ணையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இதுதான் இந்த பாடலோட கதை. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டை பார்க்கணுன்னா நான் வீடியோவை தள்ளி விட்றப்ப வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லும் பொருள் மட்டும் நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம். கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் என்னும் பொருள் வரும். கேண்மையினான் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து நட்பினன் அப்படின்னு வரும். கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், கேண்மையினான் அப்படின்னா நட்பினன். ஓகேங்களா? தார் அப்படின்னா மாலை அப்படிங்கிறத குறிக்கும். முடினா தலையை குறிக்கும். முனிவுனா சினம். ஓகேங்களா? அடுத்தது ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டை வேணால் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அகத்து உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி அப்படிங்கிறத பொருள் வரும். தமர் அப்படின்னா உறவினர் அப்படிங்கிற பொருளை தரும். நீபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கும். இந்த இடத்துல மீனவன் அப்படின்னு சொல்லப்படுறது பாண்டிய மன்னன். ஓகேங்களா? பாண்டிய மன்னன் யாருன்னா குலசை பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கவரி அப்படின்னா சாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னத்தை தான் சாமரை அப்படின்னு சொல்லுவோம். கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. நுவன்ற அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து சொல்லிய. எண்ணா அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து அசைச்சொல். என்னான்னா அசைச்சொல் அப்படின்னு பொருள் வரும். இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா செய்யுள் வந்து ரொம்ப லேட் ஆகும், வீடியோ வந்து லென்த்தாக போய்ட்டோம். அதனால தான் நான் படிக்கலை. ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த செய்யுளை படிச்சுக்கோங்க. ஓகேவா? கேள்வியினான் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கேள்வியினான் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியறதால. புலவர் மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? புலவர் மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாசர விசித்த வார்ப்புன் வல்பின் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் யார்? மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் என்ன? மோசிகீரனார். இடைக்காடனார் யாருடைய அவைக்கு சென்று சினத்துடன் திரும்பினார்னா குலசை பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் அவைக்கு போயிட்டு வராரு. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டது. திருவிளையாடற் புராணத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? திருவிளையாடற் புராணம் எத்தனை படலங்களை உடையது? 64 படலங்கள் இருக்குது. திருவிளையாடற் புராணத்தில் 64 படலங்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் எந்த ஊரில் பிறந்தார்? பரஞ்சோதி முனிவர் எந்த ஊரில் பிறந்தார்னா திருமறைக்காடு, வேதாரண்யத்தில் பிறக்கிறாரு. திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவரின் நூல் எது? பரஞ்சோதி முனிவரின் நூல் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று தந்தாதி. ஸோ இந்த எல்லா நூல்களுமே அவருடையது தான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டதாக இருக்குது. இந்த நூல் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களாக இருக்குது. திருவிளையாடற் புராணத்தை இயற்றிய பரஞ்சோதி முனிவர் ஒரு சிவபக்தி மிக்கவர். ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். பகுபத உறுப்பிலக்கணம் தனிந்தது அப்படின்னா தனி, இத் அ து அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் தனி அப்படின்னா பகுதி, இத்து வந்து சந்தி ஆகிடுது. அப்புறம் இன்னும் வந்து என்ன ஆகுனா விகாரமாக திரிஞ்சிடுது. இத்து வந்து இறந்த கால இடைநிலையாக இருக்கும். அப்படிங்கிறது சாரியையாக இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஆன்னு முடிஞ்சால் தான் பெயரச்ச விகுதி வரும். ஓகேங்களா? தூண் முடியறதால படற்கை வினைமுற்று விகுதியாக இருக்குது. ஓகேங்களா? படற்கை வினைமுற்று விகுதியாக இருக்குது.
அடுத்தது என்ன, அடுத்த லெசன் 4வது பாடம் இது, புதிய நம்பிக்கை. இதை எழுதினது யாருன்னா, இந்த கதையை வந்து கமலாலயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த கதையை வந்து கமலாலயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, புதிய நம்பிக்கை. ஓகேங்களா, இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு எத்தனை கொஷின், ஒரு 6 கொஷின் இருக்குது. மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற கரிப்பின பெண்மணி எந்த நாட்டை சேர்ந்தவர்? மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற கரிப்பின பெண்மணி எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். மேரி மெக்லியோட் பெத்யூன் இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் கமலாலயன். கமலாலயனின் இயற்பெயர் என்ன? வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். கமலாலயனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே குணசேகரன். வே குணசேகரன் அப்படிங்கிறது தான். கொற்கை கோமான் குற்கையம் பெருந்துரை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. கொற்கை கோமான் குற்கையம் பெருந்துரை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஐங்குறுநூறில் இடம்பெற்றிருக்கு. ஐங்குறுநூறில் இடம்பெற்றிருக்கு. கொற்கை கோமான் குற்கையம் பெருந்துரை இந்த வரிகளில் குறிப்பிடப்படும் கொற்கை என்னும் ஊர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வினா விடை வகைகள் பொருள்கோள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 35 வினாக்கள் இதிலேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இது. ஸோ டேரெக்டாக டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. வினா எத்தனை வகைப்படும்? வினா அப்படிங்கிறது உங்களுக்கு 6 வகைப்படும். வினா அப்படிங்கிறது 6 வகை. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு 6 வகைப்படும். தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது என்ன? அது அறிவினா அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்கிட்ட இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்கறது தான் அது. ஓகேங்களா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன? தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது தான் அறியா வினா. நமக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கதா கேட்குறது அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது. எக்ஸாம்பிளுக்கு ஐயா நீங்கள் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது எது? ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது என்ன? தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா. கொடை வாங்குற மாதிரி, வாங்கிக்கிறதுக்காக. கொடைனா கொடுக்கறது, கொழல்னா வாங்கிறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவுதல். பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன? கொடை வினா. ஓகேங்களா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் தான் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்தது, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வினவுவது என்ன? ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வினவுவது அப்படிங்கிறது ஏவல் வினா. அதாவது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாய் என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் தான் ஏவல் வினா. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இழுக்காறு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இழுக்காறு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நன்னூல். ஓகேங்களா. சுட்டு, மறைநேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், ஊறுவது கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய 5 பொருண்மையின் நேர்ப என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆன்சர் என்ன? நன்னூலில் தான் அந்த வரிகளும் இருக்குது. விடை எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து 8 வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு 8 வகைப்படும். ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் இதை குறிப்பு விடைகள்ங்கிறாங்க. அப்போ 2 கூற்றும் சரிதான். இந்த இடத்துல 2மே சரிதான். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன? கடை எங்குள்ளதுன்னு ஒருத்தன் கேட்குறான்னா வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ அது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? சுட்டு விடை, அதாவது சுட்டி கூறும் விடை. அங்கே இருக்குது அப்படின்னு சுட்டுறாங்கல்ல, அதனால். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? மறைவிடை.
போக மாட்டேன் மறுத்து கூறுறதால அது மறைவிடையில் வந்துடுது. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டும் கூறும் விடை தான் நேர்விடை. போவியா போகிறேன் அப்படின்னு சொல்கிறது உடன்பட்டு கூறுறாங்க. இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன அப்படின்னா இது ஏவல் விடையில் வரும். அப்படின்னா ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலா, நீயே செஞ்சிக்க அப்படின்னு ஏவலா சொல்கிறாங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன? ஆன்சர் என்ன? வினா எதிர் வினாதல் விடை. வராமல் இருப்பனானா அப்படிங்கிற மாதிரி வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது தான் வினா எதிர் வினாதல் விடைம்பாங்க. நீ விடையாளவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்ற உற்றதை உரைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உற்றதை உரைப்பது எந்த விடையில் வரும் அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது. எனக்கு கால் வலிக்கிறது நான் விளையாடலங்கிறது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று ஊர்வதை உரைப்பது என்ன அப்படின்னா ஊர்வது கூறல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது. அதாண்டா எனக்கு கால் வலிக்கு நான் வரலங்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது இனமொழி விடை. இன மொழி விடையில் வருது. அதாவது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை சொல்கிறது. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா பொருள்கோள் அப்படின்னு பெயர். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் அப்படிங்கிறது 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிறைநிரல் பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலை மாறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு 8 வகை இருக்குது அப்படிங்கிறாங்க பொருள்கோள். ஓகேங்களா? சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. அதே பாட்டை திருப்பி கொடுத்துருக்காங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இந்த வரிகள் இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்க பொருள்கோள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? ஆற்று நீர் பொருள்கோள் இடம்பெற்றிருக்கு. ஆற்று நீர் பொருள்கோள் இடம்பெற்றிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து காய்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெற்பயிரெலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு இருக்கும். பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணம் சேர்ந்தவுடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தலை நிமிர்ந்து பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் கதிர் முற்றியவுடன் அதாவது நல்லா ஒரு படித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வணங்குதல் போல் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பகுத்தறிவு வந்ததுக்கப்புறம் மரியாதை கொடுப்பாங்க. அது போல் நெல்லும் அப்படி இருக்குங்கிறாங்க. நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களாக இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலையை கொண்டு முடியுது இந்த இடத்துல. ஸோ பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றைய நோக்காது அடிதொரும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அது யாற்று புனலே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் என்ன? நன்னூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அதே தான் மற்றைய நோக்காது அடிதொரும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அது யாற்று புனலே. இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்க பொருள்கோள் எது? ஆன்சர் ஆற்று நீர் பொருள்கோள் தான். ஓகேங்களா? நேராகவே இருக்குது. ஓகேங்களா? ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிழறாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது டேஷ் பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிழறாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. இது முதல் நிறை நிரல் பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. நிரல் நிறைய முறை எதிர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன? ஆன்சர் முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படும்.
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் பயின்று வந்திருக்க பொருள்கோள் எது? ஆன்சர் முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறளில் அன்பு அரண் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி கூறியிருக்காங்க. அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் அதன் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அந்த அன்புக்கும் பண்புக்கு அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் முறை நிரல் பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் என்ன? அதை எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படிம்பாங்க, எதிராக கொண்டிருக்கிறதால. விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். இந்த குறளில் பயின்று வந்திருக்க பொருள்கோள் என்ன அப்படின்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள் தான். இந்த குறளில் முதலடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடியில் பயனிலையாக கற்றார் கல்லாதார் என வரிசைப்படுத்தியிருக்காங்க. அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டுங்கிறாங்க. அப்போ அதனால் எதிர்நிறை பொருள்கோளாக இருக்குது. ஒரு செய்யுளில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது என்ன? ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆழத்து மேல குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு மயிலநாதர் உரை. இது மயிலநாதர் உரை. இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்க பொருள்கோள் இது. ஆன்சர் என்ன? கொண்டு கூட்டு பொருள்கோள் தான். கொண்டு கூட்டு பொருள்கோள். மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடுது. இதனால் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்று கருத்தை கொண்டு அங்குமுங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இதை கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல். ஓகேங்களா, நன்னூல். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு கூட்டு பொருள்கோள். இது கொண்டு கூட்டு பொருள்கோள். வினா வகைகளை விடைகள் வகைகளையும் சுட்டுகங்கிறாங்க. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? விடையளிப்பது. இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னா சுட்டு விடையில் வந்துடும். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது தான் வினா எதிர் வினாதல் விடையாக வந்துடும். ஓகேங்களா, வினா எதிர் வினாதல் விடையாக வரும். அடுத்தது இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 15 கொஷின் தான் இருக்கும். அதனால் வீடியோவை டக்குன்னு பாருங்கள். இந்த லெசனை முடிச்சு விட்டு போயிடலாம். இயலை மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கமைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னென்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அருந்துணை என்பதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா அருமை கூட்டல் துணை அப்படின்னு பிரிக்கலாம். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடைங்கிறாங்க. ஆன்சர் என்ன? அறியாவினா சுட்டு விடையில் வந்துடும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வியை சொல்கிறாங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? ஆன்சர் மன்னன் தான் இகழ்ந்தவர், அன்பு வைத்தவர் இறைவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இதை பாடினவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடினது பாரதியார். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேர்த்தி நெட்டுரு வண்ணினால் நீதி நூல் திரட்டையே. இதை பாடினது பாரதிதாசன். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் அப்படின்னு பாடலை பாடினது பாரதிதாசன். இப்போ அட்டவணையில் விடுபட்டதை நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அது எழுவாய் தொடராகவும் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடராக மாறும்போது என்னென்னு அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக அப்படி படிச்சிடலாம். ஓகேவா? வேர்ச்சொல் அப்படின்னா ஓடு. இதை எழுவாய் தொடரில் வரணும்னா அருணா ஓடினாள். பெயரச்ச தொடர்னா ஓடிய அருணா. வினையச்ச தொடர்னா ஓடி வந்தாள். விழித்தொடர்னா அருணா ஓடாதே. வேற்றுமை தொடர்னா அருணாவிற்காக ஓடினாள். அப்புறம் சொல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லை பாருங்கள். அம்மா சொன்னார். சொன்ன அம்மா.
சொல்லி சென்றார் அம்மா சொல்லாதே கதையை சொன்னார் அப்படின்னு வேற்றுமை தொகையில் வருது. ஸோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிறதும் அதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமையாக செய்க. கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், செழுமை செய்யணும். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும், பழம் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருது. சொந்தங்களோடு வாழும் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும், ஒழுக்கத்துடன் கற்கும் கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும், விடைத்தாள்களை குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும் அப்படிங்கிறாங்க. தொழிற்பெயர்களின் பொருள்களை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. பாருங்கள், நிலத்துக்கு அடியில் கிடக்கும் யாவும் அரசுக்கே சொந்தம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது, கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மலையாக்குகிறது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அகராதியியல் காண்க. மஞ்சம் அப்படின்னா மஞ்சள் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற வரும். ஓகேங்களா? அகராதியில் அடிச்சுவடு அப்படின்னா காலடி குறிய குறிக்குது. அகராதி அப்படின்னா அகரவரிசை சொற்பொருள் நூலை குறிக்குது. அகரவரிசை சொற்பொருள் நூலை குறிக்குது. தூவல் அப்படின்னா மழை நீர்த்துளி. ஓகேங்களா? மருள் அப்படின்னா மயக்கம் அப்படிங்கிற பொருள் வரும். மருள் அப்படின்னா மயக்கம். அடுத்தது எம்பல்லம் அப்படின்னா என்ன? எம்பல்லம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா, எம்பல்லம் அப்படிங்கிறது சின்னம். தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சிம்பாலிசம்னா குறியீட்டியல் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சிறந்த சிறுகதைகள் 13. இதை தமிழில் மொழிபெயர்த்த நூலோட ஆசிரியர் யார்? இதெல்லாமே மொழிபெயர்ப்பு நூல்கள் தான். சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் என்ற நூலின் ஆசிரியர் வே ஸ்ரீராம். குட்டி இளவரசன் என்னும் நூலின் ஆசிரியர் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர் MP அகிலா. ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர் MP அகிலா. ஓகேங்களா? இதோட இந்த இயல் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இயல் 6 வந்து பார்க்க போகலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.